இவங்களாம் எதுக்கே ஒத்துமையாக இருக்காங்க? சார்பற்ற கூட்டணி, எளிமையான கூட்டணி, கொள்கை கூட்டணி, எங்களை அசைக்க முடியாது, தூக்க முடியாது, வெல்ல முடியாது, இப்படிலாம் பேசிக்கிட்டு அசிங்கப்படுவது சரியா? அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கேவும் ப. சிதம்பரம் முடிவு செய்தார்கள். அவங்களே பார்த்து கூடுதல் இடங்கள் கொடுக்காமல் ராகுலை பிரச்சாரத்துக்கு அழைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு அழையா விருந்தாளியாக வேண்டா விருந்தாளி எதுக்கு வீட்டில் உட்காந்தீங்க? ஸ்டாலினும் தப்பு பண்ணிட்டார். எந்த இடத்துல இவர் காங்கிரஸை மிரட்டுவதற்காக தேமுதிக உள்ள கூப்பிட்டு வந்துட்டு காங்கிரஸையும் உள்ளே சேர்த்து மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் எவ்வளோ கசகசன்னு ஆக்கிட்டாங்க. இந்த கூட்டணியே ரொம்ப கசந்து போய் சி கனிமொழி போட்டு கீழ் கீழ்ச்சாங்க. பார்லிமெண்ட் தொகுதி மறுசீரமைப்பானை முடிவு செய்து விட்டால் எவனும் கேள்வி கேட்க முடியாது. காங்கிரஸ் பெண்களுக்கு எதிரான பணப்போக்கை வெளிப்படுத்துகிறது. என்ன அர்த்தம்னா இது ஆல்ரெடி டிசைடட். கமிஷன் டிசைட் பண்றதுதான் டீலிமிட்டேஷன் கமிஷன். நாடகம் அது, பித்தலாட்டம் இல்ல. நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2-3 நாட்கள்ல பிரச்சாரமும் முடிய போகுது. இந்த நேரத்துல ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்காரு. இங்க பொன்னேரியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாவே எதிர்பார்க்கப்பட்டது. ராகுல் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில பிரச்சாரம் செய்வாங்க, வாக்கு சேகரிப்பாங்க இங்க கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தொடர்ந்து அது விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கு. இன்னைக்கு தமிழகம் வந்தாலும் கூட தனித்து பிரச்சாரம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? நேற்று திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் RS பாரதி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார். அதாவது 2 பேரும் வெவ்வேறு துருவங்களில் பயணிக்கிறார்கள். அதாவது துருவங்கள்னா எதிர கூட்டணி தான், 2 துருவங்களில் வெவ்வேறு திசைகளில் பயணிக்கிறார்கள். எனவே ஒன்றிணைந்து பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னாரு. ஆல்ரெடி ஷெட்யூல்ஸ்லாம் பிளான் ஆயிடுச்சு, மாற்ற முடியாது. நான் என்ன கேட்குறேன், அது ஒரு மேட்டரா? ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் அது ஒரு மேட்டரா? அது ஒரு விஷயமா? அது ஒரு செலவா? நினச்சா ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு ஸ்டாலின் இருக்கிற இடத்துக்கு ராகுல் போக முடியாதா? அல்லது சிறப்பு விமானத்தின் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் ராகுல் இடத்துக்கு வர முடியாதா? இதெல்லாம் நீங்கள் அதாவது முதல் கோணலே முற்றும் கோணல் அப்படின்ற அளவுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வெளிப்படையாக தெரிந்து விட்டது. நீங்கள் பல தொகுதிகளில் அந்த நம்பர் கேம் வந்த உடனே இந்த விஷயத்தை சரி செய்வதற்கு அகில இந்திய தலைவர்கள் இங்கே வந்திருக்கணும், சென்னைக்கு பேசியிருக்கணும். விட்டுட்டாங்க. இவங்களும் முயற்சிக்கல, அவங்களும் முயற்சிக்கல. இது ராகுல் சொன்ன தகவல் என்னென்னா, இந்த கூட்டணியை நான் ஏற்படுத்தவில்லை, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை நான் முடிவு செய்யவில்லை, நான் ஏற்படுத்தவில்லை. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கேவும் ப. சிதம்பரம் முடிவு செய்தார்கள். அவங்களே பார்த்துக்கிட்டோம். இப்படி சொல்லி ஒதுங்கி கொண்டதாகவே சொல்கிறார்கள். இல்லாட்டி இவ்வளோ பிரச்சனை தேவையில்லை. நீங்கள் 5 மாநில தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு செக்மெண்ட் 7ஆம் தேதி பிரச்சாரம் முடிஞ்சது. ஏப்ரல் 7ஆம் தேதி முடிஞ்சது. அதன் பிறகு எத்தனை நாள் இருக்குது? நீங்கள் பிரியங்கா வரணும், ராகுல் வரணும், கார்கே வரணும், எத்தனை பேர் வந்திருக்கலாம்? உங்களுக்கு தமிழ்நாடு ஒரு எத்தனை பெரிய வெற்றியை ஈட்டி தருகிறது. அப்போ எதுக்கு நீங்கள் பார்லிமெண்ட்டில் யூ நெவர் எவர் என்டர்னு பாஜக பார்த்து வாய்ஸ் ஆடால் விட்டீங்க? நேற்றைக்கு அந்த பில் பாஸ் ஆகாததுக்கு நம்மளுடைய 40 எம்பிகளும் ஒரு காரணம் தானே. அதான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது திமுகவுடைய ஒரு கடுமையான அழுத்தம், கடுமையான போராட்டம், அவர்கள் அந்த கருப்பு சட்டை அணிகிற போராட்டமாகட்டும், இந்த நகலை எரிக்கிற போராட்டமாகட்டும், அல்லது இந்த கருப்பு பலூன் பறக்க விடுகிற போராட்டமாகட்டும், இவ்வளோ செஞ்ச பிறகு அந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ் செஞ்சுருக்கலாமா? இல்லை, காங்கிரஸ் செஞ்சுருக்கலாமே. அப்போது தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி, அதுவும் ஆளுகிற கட்சி ஏற்படுத்துகிற அதிர்வு, உங்களுக்கு டெல்லியில் ஆராசா கனிமொழி பேசின பேச்சு எவ்வளோ பெரிய அதிர்வலை. ஏன் ராகுல் தவற விட்டாருன்னு தெரியல. உங்களுக்கு பிடிக்கல, முதல்ல வெளியே போயிட்டுக்கணும், திமுக கூட்டணி விட்டு வெளியே போயிருக்கணும். இப்போ காலம் கடந்து பண்ணுறீங்க. பட் இதெல்லாம் வருத்தம் தான். இது தேர்தலில் எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா, 2 கட்சியினுடைய செயல்பாடுகளில் குழப்பம் வருமா வராதா, அதெல்லாம் வேற.
ராகுலும் ஸ்டாலினும் இணைந்து செயல்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்? பார்லிமெண்ட் தேர்தலுக்கு வண்டியை நிறுத்தி சாலை தடுப்பு தாண்டி ஸ்வீட் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கி வாயில் ஊட்டினது அதெல்லாம் எவ்வளோ பெரிய செய்தியாச்சு. ஏன் 2 வருஷத்துல இப்படிப்பட்ட குழப்பம்? என்ன குழப்பம் நினைக்கிறீங்க நீங்க? விஜய் வந்தது தான் இங்க மிகப்பெரிய குழப்பமா இருக்கும்னு பாக்குறீங்களா? இல்லை, அவர் விஜய் பக்கம் போனோம்னா முதல்ல முடிவெடுத்து போயிருக்கணும். ப. சிதம்பரம் அதை அழகாக சொன்னார். ஒருவேளை உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க பிடிக்கவில்லை அப்படின்னு முடிவெடுத்திருந்தால் 2 வருஷம் முன்னாடி வெளியே போயிருக்கணும். பார்லிமெண்ட் தேர்தலே இந்த கூட்டணி உடைந்திருக்கணும். பார்லிமெண்ட் தேர்தல் தனித்தனியாக இருந்திருந்தீங்கன்னா இந்த கூட்டணி நீங்கள் வேறு கூட்டணிக்கு போகிறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம், திமுக இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். எதுவுமே நீங்கள் பண்ணல. நம்பர் சீட்டு அதிகமாக கொடுக்கல, இந்த கேமில் போய் வெளியே போனீங்கன்னா அசிங்கம் என்ன சொல்லி விஜய் பக்கம் போவீங்க அப்படின்னு சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணார். அதாவது கூட்டணி ஏற்பட்ட பிறகு ராகுல் காந்தியினுடைய மவுத் பீஸ், வலதுகரம் இடதுகரம், அவருடைய முகம் இப்படிலாம் வர்ணிக்கப்படுகிற பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி கொடுக்குறார் ஏர்போர்ட்டில். எங்களுக்கு கல்யாண விருந்து போடுற இடத்துக்கு போகாமல் 2 தோசை, சின்ன தோசை போடுற இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்ற. அதுக்கப்புறம் இன்னும் 4-5 நாள் கழித்து கூடுதல் இடங்கள் கொடுக்காமல் ராகுலை பிரச்சாரத்துக்கு அழைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் சரியான நேரமா? அப்போது உங்களுக்கு அழையா விருந்தாளியாக வேண்டா விருந்தாளியாக எதுக்கு வீட்டில் உட்காந்தீங்க? என்ன உங்களுக்கு நோக்கம்? இதுலேருந்து என்னென்னா ஒன்று புரிஞ்சுக்கலாம், ஸ்டாலினும் தப்பு பண்ணிட்டார். எந்த இடத்துல? தேமுதிக உள்ளே கூப்பிட்டாங்கல்ல, காங்கிரஸ் வர வேண்டாம், காங்கிரஸை மிரட்டுவதற்கு தான் தேமுதிக உள்ளே கூப்பிட்டார். அப்போ காங்கிரஸ் வர வேண்டாம் நினைத்து முடிவு எடுத்திருந்தால் தைரியமாக விட்டுருக்கணும். இப்போ ஓவர் லக்கேஜ், ஓவர்லோடு இழுத்துக்கிட்டு போக முடியல, அங்கங்கே சிக்கலாக இருக்குது, கிடைக்கிற தகவல்கள் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவர் காங்கிரஸை மிரட்டுவதற்காக தேமுதிக உள்ளே கூப்பிட்டு காங்கிரஸையும் உள்ளே சேர்த்து இப்போ தேமுதிக இவ்வளோ முரண்டு பிடிக்குது, சரி விடுதலை சிறுத்தை கட்சி இவ்வளோ முரண்டு பிடிக்குது, போகிற இடங்களில் அவர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி, மாறி மாறி பேசுகிறார். யார்? நான் அதிமுக பக்கம் போயிருந்தால் 2-3 நாட்களுக்கு முன்பு திரும்ப பேசியது. ஒருவேளை நான் அதிமுக பக்கம் போயிருந்தால் பாஜக அணிக்கு அதிமுக போயிருக்காதுங்கிற. இதெல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள். நீங்கள் ஒரு அரசியல் புரிதலோடு அரசியல் பேசுகிற ஒரு 10% 15% இவங்களாம் எதுக்கே ஒத்துமையாக இருக்காங்க? மதசார்பற்ற கூட்டணி, வலிமையான கூட்டணி, கொள்கை கூட்டணி, எங்களை அசைக்க முடியாது, தூக்க முடியாது, வெல்ல முடியாது, இப்படிலாம் பேசிக்கிட்டு அசிங்கப்படுவது சரியா? அப்ப திமுக கூட்டணி இவ்வளவு நாளா வலுவா இருக்காங்க, அதிமுக கூட்டணி பலகீனமா இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு பிம்பமே இங்க உடையுதுல சார். திமுக கூட்டணியில காங்கிரஸ் மட்டும் முரண்டு பிடிக்கல, எல்லா கட்சியினருக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே இங்க பிரேக் ஆகுதுல்ல. அதெல்லாம் பேசிட்டோம், பலமுறை பேசி அழுத்து போச்சு. எல்லாம் அதன் பிறகு நம்பர் ஏத்துக்கிட்டு அலைன்ஸுக்கு வந்த பிறகு பேசக்கூடாது. பேசுறாங்களே, அதான் சொல்றேன். முன்னாடி இருந்த பிரச்சனைகளை நம்ம பேசி அழுத்து போயிட்டோம், பல பேட்டிகளை பேசியாச்சு நம்மளே. ஆனால் அதன் பிறகு எப்படி பேசணும், நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எப்படி வரணும், அதுதான் நான் வருத்தப்படுறேன். மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்புமனு தாக்கல், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருகிறார், மதுரையில் ராமசீனிவாசன் வேட்புமனு, மகாராஷ்டிராவுடைய சிஎம் வருகிறார், ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் பஜன்லால் சர்மா ஏதோ ஒரு ஸ்டேட் ஏதோ ஒரு ஊருக்கு வரார் இங்கே மனு தாக்கலுக்கு. ஒரு 7-8 பேர் பாஜக இருக்காங்க. எல்லாம் கேட்குறேன். தாரிகை கத்பர்னு ஒரு கேண்டிடேட் ஏற்கனவே இடைத்தேர்தல் எம்எல்ஏ ஆனாங்க. அங்கே பிரியங்கா வந்துருக்கலாம்ல, மனு தாக்கல் செய்யும்போது எவ்வளோ ஒரு எழுச்சி வந்திருக்கும், எவ்வளோ எழுச்சியாக இருந்திருக்கும், வந்திருக்கலாமா இல்லையா? பிரச்சாரம் 7ஆம் தேதி வரைக்கும் அங்கே பிரச்சாரம் இருந்தது. ராகுல் காந்தி உங்களுக்கு பிடித்த வேட்பாளர் கிருஷ்ணகிரி செல்லகுமார் வந்திருக்கலாமா இல்லையா? இல்லை ஸ்ரீபெரும்புதூர் செல்வ பெருந்தகை வந்திருக்கலாமா இல்லையா? ராஜீவ்காந்தி மெமோரியலுக்கு வந்துட்டு அங்கே நீங்கள் போயிருந்தீங்க, எவ்வளோ பெரிய மரியாதை இருந்திருக்கும். ஏன் அந்த எழுச்சி ஏற்படுத்தலை? பத்தாத்துக்கு திரும்ப இப்படி பேசுகிறார். ஸோ இந்த குழப்பங்களை, முன்னாடி இருந்த குழப்பங்களுக்கு பின்னாடி இன்னும் புதிய குழப்பங்கள் ஏன் வருது, அதான் புரிஞ்சிக்க முடியல. ஓகே, ஆனால் இப்போ இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வர்றது, நேற்று ஆர்எஸ் பாரதி சொன்னார்ல, ஆல்ரெடி ஷெட்யூல்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஷெட்யூல்ஸ் மாற்றுறோம் அப்படின்னா அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படும். ஒரு மேட்ரு இல்லைங்க.
அதெல்லாம் ஒரு செலவு மேட்ரு, முதலே சொல்லிட்டேனே. மனசு இல்லை இங்கே வந்து, பணமோ நேரமோ அதெல்லாம் இல்லை, மனதில்லை. யாருக்கு இல்ல? ரெண்டு பேருக்கு இல்லை, முதலமைச்சருக்கா? ரெண்டு பேருக்கு. பொதுவாக சொல்கிறேன் நான், ராகுல் மீது ஒரு பெரிய அபாண்டமான பழி போடுகிறேன் அல்லது முதலமைச்சர் மீது கொடூரமான குற்றச்சாட்டு, ரெண்டு பேருக்கு மனசு இல்லை. ஆனா எங்க முதலமைச்சர் அவர்கள் இறங்கி போகணும் அப்படின்ற சில விமர்சனங்கள் இருக்குல்ல சார்? இல்லைங்க, யார் இறங்கி போகிறது முரண்டு பிடிக்கிறது இல்லை முக்கியம் இல்லை, உங்களுக்கு வெற்றி தான் இலக்கு, வெற்றி தான் முக்கியம். தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும் மீண்டும் அப்படின்னா திமுக தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு இருக்குல்ல. 2024 மக்களவை தேர்தல், மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு கூடுதல் இடம் பிடித்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு கிடைத்தால் என்ன ஆயிருக்கும்? ராகுல் தானே, ராகுல் தானே பிரதமர், அது அவருக்கான தேர்தல். ஸோ அவருக்கான தேர்தலில் திமுக எப்படி செயல்பட்டது? உங்களுக்கு சீட்டு குறைச்சி கொடுத்தாங்களோ வச்சுங்க, கிட்டத்தட்ட 10 தொகுதிகள், பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் 10 தொகுதி, 9 தொகுதி வச்சுங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க? ஒவ்வொரு தொகுதிக்கு 40 கோடி செலவு பண்ணாங்களா இல்லையா? செலவு பண்ணாங்களா இல்லையாங்க? அப்போது கிட்டத்தட்ட 400 கோடி, 10 தொகுதிக்கு 9 × 40 கிட்டத்தட்ட 360 கோடி செலவு பண்ணாங்களா இல்லையா? ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா? அதிகபட்சமாக கரூரில் 48 கோடி ரூபாய் ஜோதிமணி அவர்கள் ஜெயித்தது. ஓகே, காங்கிரஸ் ஃபண்ட் பண்ணாங்களா, திமுக ஃபண்ட் பண்ணிச்சா? சுதா வேட்பாளர், மயிலாடுதுறையில் ஏகப்பட்ட குழப்பம், கடைசி வேட்பாளர் அவர் தான். 42 கோடி ரூபாய் அவங்க மறுக்கலாம், திமுக தரப்புல ரெடியாக இருக்காங்க வச்சுக்கிட்டு. இவ்வளோ செலவு பண்ணி ஜெயிக்க, அப்போ உங்கள் தேர்தலுக்கு செலவு பண்ணுறாங்களா, பண்ணாங்களா இல்லையா, வந்தாங்களா இல்லையா? அப்போது இது ஸ்டாலினுக்கான தேர்தல், அப்போ ராகுல் தானே வரணும். இதில் யார் இறங்கி வர்றது ஏறி வர்றது இல்லை. உங்களுக்கு சீட்டு வந்து குறைச்சி கொடுத்தாங்க, ரைட்டு, 3 சீட்டு தான் அதிகமாச்சு, அந்த பஞ்சாயத்தில் ஏதோ ஒன்று போட்டோம், முடிஞ்சு போன பிறகு அதை நீங்கள் எப்படி மேக்கப் பண்ணணும்? அந்த எண்ணம் ஏன் இல்லை? இல்லை, இப்போ இப்படி முரண்டு பிடிக்கிறது, ராகுல் காந்தி வராமல் இல்லை ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்யாமல் அப்படிங்கிறது தேர்தலையே அவங்களுக்கு எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? கண்டிப்பாக பல இடங்களில், அதாவது 28 இடங்களில் திமுக அறகுறை தான் வேலை செய்யும். ஓகே, நான் பச்சையாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இந்த அன்பிளான்டா இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடி கொடுத்து நீங்கள் ராகுல் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை என்று அழுத்தம் கொடுத்து ராகுல் வந்ததாக சொல்கிறார்கள். 2 நாள் பிரச்சாரம், அட்லீஸ்ட் காங்கிரஸ் வேட்பாளருக்காச்சும் நீங்க வந்து வாக்கு சேகரிக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் இருந்ததா சொல்லப்படுது. அப்போ இருந்து என்ன தெரியுது? அவருக்கு விருப்பமில்லை. அவருக்கு விருப்பமில்லைன்ற தகவல் திமுக ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரியுது. ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சால் கட்சிக்காரனுக்கு தெரியும், மாவட்ட நிர்வாகிகள். காங்கிரஸ் போட்டியிடுற இடத்துல திமுக காரன் எப்படி வேலை செய்வான்? நம்ம தலைவர் அவமதிக்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, எதுக்கு வேலை செய்யணும் கேட்பானா இல்லையா? இது வெடிக்கும். இது காங்கிரஸுடைய ஓட்ஸ்ல மட்டும் எதிரொலிக்குமா இல்லை திமுக ஓட்ஸ்ல எதிரொலிக்குமா சார்? கூட்டணி அறிவிப்புக்கு, அதாவது மார்ச் மாதம் அந்த அறிவிப்பு இருக்குல்ல, 2 கட்சி கூட்டணியுடைய இறுதி முடிவு எடுத்த நாட்களுக்கு 10 நாட்களுக்கு முன்பு வரை மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் எவ்வளோ கசகசன்னு ஆக்கிட்டாங்க. இந்த கூட்டணியே ரொம்ப கசந்து போய் தொலைட்டுன்ற அளவுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் செய்து தப்பு, 2 பக்கம் தப்பு. நான் வெறும் காங்கிரஸ் மட்டும் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன், திமுக செய்த தப்பு. முன்கூட்டியே அவங்க பேசியிருக்கணும். நீங்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், நம்ம வந்து அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும், அதிமுக வெற்றி பெறணும்னா சில தந்திரங்கள் செய்ய வேண்டும். ஆனால் காங்கிரஸ் ஒரு மேஜர் பார்ட்னர், நேஷ்னல் லெவல் பர்செப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அலைன்ஸ். ஏன்னா அங்கே பாஜக இருக்குது. அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் தேவைன்னா நீங்கள் காங்கிரஸோட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக திமுக போயிருக்கணும். அதை தவற விட்ட ஒரு மு க ஸ்டாலின், அதுதான் தப்பு. ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சு வந்துடுச்சு, பார்ப்போம், ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம், பேசுவோம், இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ இது இப்படியே போகுது அப்படின்னா இப்போ நேற்றைக்கு டீலிமிட்டேஷன் விவகாரமே எடுத்துப்போமே சார், அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல திமுகவை ஆதரித்து வாக்கு சேகரிப்பாரான்னு இருக்குல்ல? இந்த டீலிமிட்டேஷன் விவகாரமே மிகப்பெரிய நாடகம். பாஜக 5 மாநில தேர்தல் நடக்கிறது, 3 மாநில தேர்தல் முடிந்து விட்டது, இன்னும் பாக்கி 2 தமிழ்நாடு, மேற்கு வங்கம். இந்த நேரத்தில் எதுக்கு சிறப்பு கூட்டத்தொடர்? இந்த நேரத்தில் மகளிர் சட்ட மசோதான்னு சொல்லி அதில் வந்து மறுசீரமைப்பு 2த்தையும் கிளப் பண்ணி 2029 மக்களவைத் தேர்தலில் 850 இடங்கள் கொண்டு போனோம், நாங்கள் மகளிருக்கு வந்து 280 இடம் கொடுக்க போகிறோம்
அதுக்கு இப்போவே முடிவெடுக்கணுன்றது என்ன வகையில் நியாயம்? அதுவே பெரிய மோசடி நாடகம். ஏன்னா பாஜக ஒரு கடைசி அஸ்திரம். தமிழ்நாட்டுக்காகத்தான் இந்த நாடகம் நடத்தப்பட்டது. அதாவது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் மகளிர் சட்ட மசோதா வந்து 2023 செப்டம்பர்லேயே நிறைவேற்றப்பட்டு விட்டது. அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 543ல் 180 பேர் கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? செப்டம்பரில் கொண்டு வந்துட்டீங்களே, அந்த தேர்தலையே உடனே இம்மிடியேட்டாக எத்தனை தொகுதிகள் மகளிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துக்கலாமே, செய்யலை. நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு, தொகுதிகளை வந்து மறுசீரமைப்பு செய்த பிறகு மகளிர் வந்து தொகுதிகள் வரையறைக்கப்படும் அப்படிதான் சொன்னீங்க, அப்படிதானே அறிவிச்சிங்க. அப்புறம் திடீர்னு இப்போ ஏப்ரல் 23 தமிழ்நாடு, ஏப்ரல் 29 மேற்கு வங்கம். இதுக்கு இடைப்பட்ட நாளில் எதுக்கு சிறப்பு கூட்டத்தொடர்? இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்தே 10 நாள் 15 நாள் தான் ஆகுது. 2 வாரம் தான் ஆகுது அந்த கூட்டத்தொடர் முடிந்து. அப்போயே இந்த சிறப்பு கூட்டத்தொடர், இந்த சிறப்பு மசோதா அறிமுகப்படுத்திருக்கலாமே. என்னென்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் திமுக அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயம் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரச்சாரத்துல இருந்து இவங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையும் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அது ஒரு ட்ரையல். ஓகே, இன்னைக்கு தினத்தந்தி பேப்பரில் வந்து விளம்பரம், இந்த விளம்பரம் பாருங்கள். இது வந்து நேற்று எத்தனை மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது? மாலை 7 மணி, முடிவதற்கு 7:45 ஆயிடுச்சு. 8:15 மணிக்கு ஃப்ளாக் ஆடை வச்சுக்கிட்டு வெளியே பார்லிமெண்ட் வெளியே வந்து மகளிர் மசோதாவுக்கு திமுக காங்கிரஸ் எதிர்ப்புன்னு போராட்டம் பண்ணுறாங்க. ஒன்று, அந்த ஃப்ளாக் கார்டு எப்படி 1/2 மணி நேரத்தில் ரெடியாச்சு. ஓகே, சரி, இன்னைக்கு டிஜிட்டல் யுகம் என்ன நடக்கும்? தினத்தந்தி பேப்பரில் இந்த ஆடு வருது, காங்கிரஸ் இந்த விளம்பரம் மனப்போக்கை வெளிப்படுத்தியது. இந்த விளம்பரம் வந்து எவ்வளோ நேரத்தில் டிசைன் பண்ணி எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க, இதெல்லாம் டைம் ரெக்கார்ட் இருக்கும். அப்போது நீங்கள் பெண்களுக்கு 33 இடஒதுக்கீடு அளிக்க பிரதமர் மோடி தீர்மானமாக விரும்பினார், அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்தார், நீதிக்கு உத்தரவாதம் அளித்தார். ஆனால் காங்கிரஸ் பெண்களுக்கு எதிரான மனப்போக்கை வெளிப்படுத்துகிறது. இப்போ என்ன அர்த்தம்னா, இது ஆல்ரெடி டிசைடட். ஓகே, இந்த நாடகம் நடத்தி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்படி இருக்குது, திமுக எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேனே, அப்போ 33% ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது பாஜகவுக்குமே விருப்பம் இல்லை. சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேனே. நீங்கள் 543 இடம் 2024 தான் நடந்தது, மே மாதம். ஆமாம், அப்பயே கொடுக்க வேண்டியது தானே? நீங்கள் செப்டம்பர் 2023 கொண்டு வந்துட்டீங்களே. பாருங்க, நான் ஒரு 50 ஏக்கர் சொத்து வச்சுருக்கேன். எனக்கு 5 ஆண் பிள்ளைகள், 5 ஆண்கள் 5 பெண்கள் எனக்கு பிறந்தவங்க. நான் வந்து திடீர்னு இப்போ சொத்தை பிரிக்கணும். 50 ஏக்கர் இருக்கு, இப்போ ஆண்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். எனக்கு வயது 60, இன்னும் 15 வருஷம் கழிச்சு சொத்து சம்பாரிச்ச பிறகு பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஓ, இப்போ இருக்கிறதுல பிரியா, 5 ஆணுக்கு பிரியா, 5 பெண்ணுக்கு பிரியா தான் சொல்லுவாங்க பொதுவா. ஆமாம் ஆமாம். அப்போ என்ன அர்த்தம்? நான் சம்பாதித்த பிறகு பெண்ணுக்கு தருகிறேன்னு சொன்னதே பொய். அப்போ 543 நீங்கள் வந்து பெண்களுக்கான தொகுதியை நீங்கள் சீரமைத்து கொடுத்திருந்தால் உண்மையிலே நீங்கள் பாஜகவுக்கு வெளிப்படையான தன்மை இருக்குன்னு நினைக்கலாம். 2029க்கு முடியாது, 2031, 2026 தான் நீங்கள் சென்சஸ் எடுக்க போகிறீங்க. அது முடிவதற்கு 2027, அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு எல்லாம் முடிவதற்கு ரொம்ப நாள் ஆகும். 2029ல் இது நடைமுறைக்கு வராதுன்னு நீங்கள் முடிவெடுத்து 2031க்கு மேலே கொண்டு போன பிறகு எதுக்கு திடீர்னு இப்போ சிறப்பு கூட்டத்தொடர்? மொத்த நாடகம். எனக்கு என்ன பாவம்னா, கனிமொழி போட்டு கீழ்கீழு கீழ்ச்சாங்க. ஓகே, பார்லிமெண்ட்ல. அதாவது அமித்ஷா சொன்னார்ல, நாங்கள் தமிழ்நாட்டை இல்லை எந்த மாநிலத்தையும் ஏமாற்ற மாட்டோம், 50% உயர்த்துகிறோம், 59 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்னு சொன்னார். இப்போ கனிமொழி அழகாக சொன்னாங்க, அதுவும் தினத்தந்தியில் வந்துருக்கு, ஃப்ரண்ட் பேஜில் வந்துருக்கு. ஓகே, என்ன ஏன் உங்கள் ஆதாரத்தில் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பேப்பரே படிக்கிறது இல்லை, டிவி பார்த்து யூடியூப் பார்த்து தப்பாக பேசினுக்கிறான். இல்லாட்டி இந்த செய்தி எப்படி வருது பாருங்கள், இந்த பெண்களுக்கு எதிரான மசோதாவை வந்து புறக்கணித்து விட்டார்ன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க பாருங்கள். பெண்களுக்கான 33 சட்ட மசோதா நிறைவேறியது
செப்டம்பர் மாதம் 2023 அழுத்தம் திருத்தமாக தொடர்ந்து பதிவு பண்ணுறேன். எது தள்ளுபடியாச்சு, எது நிராகரிக்கப்பட்டது? மறுசீரமைப்பு. அப்போது தமிழ்நாட்டில் 59 தொகுதிகள் என்ற அரசின் பரிந்துரை மறுவரை ஆணையம் ஏற்காவிட்டால் என்ன ஆகும்? கனிமொழி கேள்வி. அமித்ஷா சொல்கிறார் இந்த மாதிரி 50% உயர்த்துக்கிறோம். சரி, அந்த அம்மா கேட்குறாங்க கனிமொழி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாய்மொழியாக சொல்கிறீங்க. ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்த மசோதாவில் அப்படி இல்லையே. நான் தான் சொல்கிறேனே. அப்போது மத்திய அரசு நான் என்ன சொல்கிறேனே, ஒரு பெத்த அப்பா 5 பையனுக்கு ஒரு நீதி, 5 பொண்ணுக்கு ஒரு நீதியை வாயில் சொன்ன சட்டம் உயிரில் எழுதணும். ஆமாம் ஆமாம். அப்போ கிடையாது, நீங்க வேர்பலா சொன்னா எப்படி இருக்கிறது? அப்போ இல்லை நான் சொல்கிறேன். அதுக்கு தான் கனிமொழி கேட்கிறார். அருமையான கேள்வி. நாட்டு மக்களுக்கு தெரியணும். ஏன்னா நீங்கள் சொல்வது வேறு, செய்வது வேறு. அப்போது நீங்கள் தான் மத்திய அரசுனா நீங்கள் கொண்டு வர மசோதாவில் அதில் உள்ளே எழுதியிருக்கலாமே, தமிழ்நாட்டுக்கு 50% உயர்வும், அந்தந்த மாநிலங்களுக்கு நாங்கள் எந்த மாநிலத்துக்கும் பாதிக்காத அளவுக்கு இந்த தொகுதிகளை உயர்த்துவோம், நம்பரே கொடுங்க, என்ன கெட்டு போச்சு? அப்போது நீங்கள் சொல்வது வேறு, செய்வது வேறு. அதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்துறை மந்திரி தொகுதிகளின் எண்ணிக்கையை 50% அதிகரிப்பதன் மூலம் தமிழ்நாடு கூடுதலாக தொகுதிகளை பெறும் என்றும், அதாவது 59 தொகுதிகளை பெறும் என்று கூறுகிறார். ஆனால் மந்திரியின் இந்த பரிந்துரையை தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் ஏற்காவிட்டால் என்ன ஆகும்? மறுசீரமைப்பு ஆணையம்னா என்ன? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி, அவருக்கு கீழே தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி, அவருக்கு கீழே 10 மெம்பர்ஸ், இவங்க 5 எம்பிக்கள், 5 இவங்க தான் இந்த மறுசீரமைப்பை நிர்ணயம் பண்ணுவாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன். இந்த அமைச்சருடைய பேச்சை இந்த ஆணையம் ஏற்காவிட்டால் என்னன்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கிறதுக்கு விளக்கு என்னன்னா, நீங்கள் வழக்கமாக செய்வது போலவே தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்தை உங்கள் அதிகார பலத்தால் நசுக்கப் போகிறீர்களா, அல்லது தொகுதி சீரமைப்பு ஆணையத்தின் உத்தரவுகளை கோர்ட்டில் சவால் செய்வீர்களா? இப்போது நான் ஒரு கமிட்டி, அட்டானமஸ் பாடி, நான் இந்த சென்னை இப்படி பிரிச்சிடுறேன், அமித்ஷா உத்தரவு போட்டு அதை மாற்றணும்னு சொல்ல முடியுமா? சுப்ரீம் கோர்ட் மாற்ற முடியுமா? அதான் கேட்குறேன். அடுத்து அது இன்னொரு முக்கியமானது. இதில் அந்த மசோதாவில் இருக்கிற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுங்களா? தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்தால் உத்தரவுகள் வெளியிடப்பட்ட பிறகு. நான் திரும்ப படிக்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்தால் உத்தரவுகள் வெளியிடப்பட்ட பிறகு அந்த உத்தரவுகளை எந்த ஒரு கோர்ட்டிலும் கேள்விக்குள்ளாக முடியாது. மசோதாவில். ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்கிறீங்க 50%, 59 கிடைக்கும். ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் முடிவு செய்து விட்டால் எவனும் கேள்வி கேட்க முடியாது, இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட். முடியாது. ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? கமிஷன் டிசைட் பண்ணுறது தான் டீலிமிட்டேஷன் கமிஷன். நாடகங்க அது, பித்தலாட்டம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக நீங்கள் ஏதோ கிமிக்ஸ் பண்ணீங்க, அது உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜாக மாறணும், கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்க, தோற்று போயிட்டீங்களே. அதை வச்சு பிரச்சாரம் பண்ண போகிறீங்க. இது மக்களுக்கு போய் சேர போதில்லைன்னு தெரியல. அதனால தான் இந்த பேப்பர்லாம் வச்சு நான் பேசுகிறேன். இல்லை, இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வச்சே பேசுவோமே சார். சமூக வலைத்தளம் முழுக்கவும் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பேப்பரை எரிச்சது, அந்த டிராஃப்ட் பில்லை எரிச்சது தான் ஃபுல்லாக வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் ஆதரவு நிறைய வந்திருக்கு. ஸோ இதன் மூலமாக பெண்களுக்கு எதிராக திமுகவும் கூட்டணியும் செயல்படுறாங்க, ஒரு ஆதாயத்தை தேடலாம் அப்படின்னு நினச்ச எதிர்கட்சி கூட்டணியினருக்கு இது யாருக்கு சாதகமாக போயிருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லைங்க, மக்களுக்கு இது எப்படி போய் சேரும் தெரில. அதனால தான் இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கேன். மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்குறேன், பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒன்ற வேண்டும். ஒரு 10-15 எம்எல்ஏ சீட்டு பிடிக்கணும், ஒரு 5-6 எம்பி பிடிக்கணும். எங்ககிட்ட அட்வைஸ் கேளுங்க, காசு கூட கொடுக்காதீங்க, நான் ஃப்ரீயாகவே அட்வைஸ் பண்ணுறேன். வேறு வழி இல்லை. எங்க தனியாக தேர்தல் அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு மேலே இருக்க அக்கறையில். என்ன சார் அதான் தப்பு? நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரிலாம் விளம்பரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வராது. இந்த மாதிரிலாம் விளம்பரம் கொடுப்பதால் ஓட்டு வராது, மோசடி கிழிந்து போகும். இது படிக்காதவனுக்கு புரியாமல் இருக்கலாம். பேப்பர் படிக்கிறவங்களுக்கு, பார்லிமெண்ட் செய்திகளை கவனிப்பவர்களுக்கு, நீங்கள் இப்படி பெண்களுக்கு எதிராக காங்கிரஸ் திமுக இருக்குன்னு விளம்பரம் கொடுத்தீங்களே, நான் என்ன கேட்குறேன், எய்ம்ஸ் கட்டியிருக்கலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் 8 வழிச்சாலை சென்னை டு சேலத்துக்கு கொண்டு வந்தீங்களே, அந்த ஸ்கீமை விட்டீங்க.
சென்னை துறைமுகம் டு மதுரவாயில் மேம்பாலம் அது நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு சென்னையில் மும்பையில் கடற்கரைக்குள்ளவே ஒரு சாலை இருக்கும், ஒர்லி மேம்பாலம்னு, பிரம்மாண்டமான பாலம். அந்த மாதிரி வட சென்னை டு கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை வரை நாங்கள் கடல் பகுதியிலே பாலம் போடுறோம். தமிழ்நாட்டுக்கு என்ன ஒன்றா செய்கிறோம். எவ்வளோ நிதி, கல்விக்கா எடுத்துக்கோ, மெட்ரோவா எடுத்துக்க, இப்படிலாம் கொடுத்துட்டு பக்கம் பக்கமாக வெளியிடுங்க. மெட்ரோக்குள்ளே கொடுத்தோம், கல்விக்குள்ளே கொடுத்தோம், பாருங்கள் கடற்கரையில் பாலம் கட்டியிருக்கிறோம். இதை செய்கிறத விட்டுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரதை விட்டுட்டு விளக்கு பிடிப்போம், வேல் பிடிப்போம், இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக லேடி சென்டிமெண்ட்டை பிடிப்போம். தைப்பூசத்துக்கு நேஷனல் ஹாலிடே, இதெல்லாம் உருப்படாதுங்க. நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றுங்க, ஏற்றாமல் போங்க, வேல் யாத்திரை பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. லேடி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலாம், சரி. இது நடக்கலை, என்ன பண்ணுவீங்க? இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜி இருக்குது அப்படின்னு பரவலாக கருத்துக்கள் மாற்றி பேசப்படுகிறது. திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது, ஏடிஎம்கே டஃப் ஃபைட் கொடுக்குது, திமுக கேக் வாக்கு இல்லை, எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த நாடகம் தேவையா? இல்லை, அதுக்கு தான் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இங்கே பியூஷ் கோயல் வராரு மனு தாக்கல் பண்ணும்போது, அண்ட் மகாராஷ்டிரா முதலமைச்சர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்கள் இத்தனை வாட்டி வந்து போகிறாரு. அப்போ இவ்வளவு முறை இவ்வளவு எஃபோர்ட் தமிழகத்துக்கு போடும்போது பிரதமரும் இபிஎஸ் அவர்களும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்கிறாங்க. திமுக கூட்டணியில் அந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த பிரச்சாரம்லாம் எடுபடாதா? அது தனி, அந்த அரசியல் தனி, நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் திட்டங்கள், அதன் மூலிமா மக்களுக்கு ஏற்படுகிற பயன்கள், அதுதானே முக்கியம். இப்போ நீங்கள் திடீர்னு 39 தொகுதியை 59 கொடுக்குறேன்ட்டு 51 ஆயிடுச்சுன்னா, சிதம்பரம் பேட்டி கொடுத்தார், சிதம்பரம் அருமையாக பேட்டி கொடுத்தார். நீங்கள் மோடியும் அமித்ஷாவும் பாதி உண்மையை சொல்கிறார்கள், பொய் சொல்கிறாருன்றது பாதி உண்மைன்னு சொல்லிட்டார். இல்லை தேவையில்லை உங்களுக்கு. நீங்கள் தேர்தல் நேரத்தில் என்ன செய்யணுமோ செய்யுங்க. தப்பாக பண்ணுவாங்க. பிஜேபி தான் சொல்லணே, பிஜேபிக்கு ஒரு உண்மையிலே நல்ல பிளான் இருந்தால் கூட செயல்படுத்த தெரியல. யார் இந்த அட்வைஸ் கொடுத்தாங்க? எதுக்கு இந்த வேலை? எங்கள் பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சே 2 வாரம் ஆகலையாங்க, எதுக்கு இந்த கூட்டம்? மோடிக்கு மிகப்பெரிய தோல்வி. திமுக காங்கிரஸுக்கு எதிராக நீங்கள் இதை கொண்டு போகலான்னு பார்க்குறீங்க. பார்ப்போமே, ரிசல்ட்டு பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு. நிறைவான கேள்வி, தேர்தலில் இது எதிரொலிக்குமா? அதாவது இது ஒரு குரூப் பாஜக தொடர்ச்சியாக இது கொண்டு போவாங்க. பெண்களுக்கு எதிராக தடுத்து விட்டார்கள். காரணம், இந்த 2 மசோதாவையும் கிளப் பண்ணது தான். இந்த மகளிர் சட்ட திருத்த மசோதாவையும் நீங்கள் மறுசீரமைப்பையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்ததுனால 2மே தோற்று போச்சு. மறுசீரமைப்பு தான் தோற்றுது. மகளிர் சட்ட திருத்த மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் திட்டம் போட்டு 30 மாதங்கள் கழித்து இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்கிற முதல் நாளில் கெசட்டில் கொண்டு வரீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அதுவே பெரிய தப்பு. 30 மாதங்கள் கழித்து கொண்டு வந்துட்டு அதை இப்போ நடைமுறைப்படுத்த முடியல. 2029 நடைமுறைப்படுத்தலை. எதுக்கு? 2026 சென்சஸ் முடிஞ்சு பொறுமையாக பண்ணுங்க. ஏன் நீங்கள் அப்போ 2023 சட்டம் கொண்டு வரும்போதே நீங்கள் தெளிவாக அறிவிச்சுக்கலாம்ல. திரும்ப 2011 சென்சஸுக்கு போகிறீங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியுமா புரியாதுன்னு வேற. இது எளிமைப்படுத்தி சொன்னாலும் என்னையா ரொம்ப குழப்புறீங்க அப்படின்றான். லைக் ஒருவேளை 2023 அப்போவே கொண்டு வந்திருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தாங்கல்ல சார், அப்போ இது ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். அதை தான் சொல்கிறேன். 543 180 எம்பிக்கள் பெண்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா பாஜக சக்ஸஸ்ஃபுல். அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இதை விட்டுருவாங்க பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இதை அப்படியே போட்டு தூக்கி தூரம் போட்டு அந்த மூட்டை கட்டி ஓரம் கட்டுருவாங்க. பாஜகவுக்கு நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம் இருந்தால் அது திட்டங்கள், அது போய் எப்படியா அடித்தட்டு மக்களுக்கு எல்லா மக்களும் அனுபவிக்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அதை செய்யணும். சில பேர்லாம் 543 பேருக்கே தண்ட சம்பளம் கொடுக்குறோம், இன்னும் 850 பேர் நல்ல வேலை இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான். ஓகே, இவங்களுக்குலாம் செலவு பண்ணுறது தண்டம், அக்கா சண்டை போட்டுட்ருக்கான்றான். அப்போ இந்த எண்ணம் எப்படி வருது? நீங்கள் நல்ல திட்டங்கள் கொடுத்துருந்தால், நீங்கள் தமிழ்நாட்டை ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறீர்கள், அரசியலாக பார்க்குறீங்க. தேர்தல் வரை ஓகே, தேர்தல் திமுக ஜெயிச்சிச்சு, நீங்கள் சென்ட்ரலில் வந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கீம் வேணும்?
எங்களுடைய மத்திய அரசு ஸ்கீம் கல்வெட்டு தானே போட போகிறீங்க. மோடி திறந்தார், மோடி பாலம், மோடியுடைய உயர்மட்ட பாலம். அதிமுக ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட இடங்க பன்னூர் பரந்தூர் ஏர்போர்ட்டு இன்ன வரையும் கொண்டு வர முடியல. திமுக அரசு தண்ணி குடிக்குது. மத்திய அரசும் கை கோத்து வாங்க ஸ்கீம் எடுங்க, இன்னும் பணம் தரலாம் மக்களுக்கு. அந்த மாதிரி திட்டங்களை செய்தால்தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியும். இப்படி நாடகம் நடத்திக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா மொத்த வேஸ்ட். எவ்வளோ செலவு இந்த 3 நாள் கூத்துக்கு, இந்த 3 பில்லு கொண்டு வந்தாங்கல்ல, 3 சட்டத்திருத்த மசோதா, எவ்வளோ செலவு? அதையாவது அந்த செலவு கணக்கு போட்டு எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஏதோ பணம் போட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, பாஜகவுக்கு வந்து ஓட்டு கிடச்சிடும். ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.